ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு மகநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் விஜய் சொன்ன ஆஃபீஸ் ஒர்க் எல்லாத்தையும் நல்லபடியாக முடிக்கிறாங்க காவேரி. இதனால் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு விஜயும். எந்த மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தான் காவேரி சொல்கிறாங்க, வீட்லேயும் விசாரணை பண்ணிட்டு போனாங்க, உங்களை தேடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நீ ரொம்பவே கஷ்டப்படுறல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரியும் கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க? எனக்காக ஒன்றுனா நீங்கள் நிற்க மாட்டிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக நான் சும்மா விட்டுட முடியுமா உங்களை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இது ரொம்பவே ஆறுதலாக இருக்குது விஜய்க்கு. அடுத்ததாக விஜய் எங்கே தேடியும் கிடைக்காததுனால அதுக்கப்புறம் காவேரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிற தருணத்தில் ராகினியை மீட் பண்ணுறாங்க. என்ன விஜய் வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்கு நினப்பா? இப்போ பார்த்தியா, உன்னையே உள்ளே உட்கார வைக்க வேண்டிய நிலைமையில இருக்க. உன்னை யார் காப்பாற்றுறது காவேரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க காவேரியை பார்த்து ராகினி. எங்கள் அப்பா கிட்ட போட்டி போட்டால் உனக்கு இந்த நிலமை தான் பார்த்தல்ல. இல்லை விஜய் வெளியிலே வர முடியல போல இருக்குது. எங்கள் அப்பாவை எதிர்த்து நின்னா என்ன நடக்கும் அப்படின்றது இப்போவாது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கேட்கும்போது காவேரியோட மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும்புது. எதனால் இவ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? அப்போ வேறு எதுவும் நடந்திருக்கு. சந்தேகப்பட்ட மாதிரி கண்டிப்பாக வெண்ணிலா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டா. அப்போ வேறு எதுவும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காவேரியை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் குமரன் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா ரொம்பவே பதறி போயிட்டு காவேரியை பார்க்க வந்திருக்காங்க. சார், நான் தான் சொன்னேன்ல அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எதுக்காக சார் அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாருங்கள் நீங்கள் தான் நினச்சிட்ருக்கீங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக விஜய் இவங்களுக்கு கால் பண்ணாமல் இருக்க மாட்டா போல், ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருப்பா போல். இவங்களாம் ஒத்துக்கிட்டு எல்லா உண்மைகளையும் சொன்னால் பரவாயில்ல, விஜய் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி பேசுகிறது கேட்டு குமரன் சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் விலகி தானேங்க இருக்கோம், எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. விடுங்க மாமா, விசாரணை இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க தான் செய்வாங்க, சந்தேகம் கண்டிப்பாக எழுமோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காவேரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமா, மாமா கிட்ட சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லுங்கள் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைம்மா, விஜய் எங்கே இருக்காருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, தயக்கத்தோடு யோசிக்கிறாங்க. பயப்படாதம்மா, இந்த விஷயத்துலேருந்து விஜய்க்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஏதாவது பண்ணணுன்னு தான் நான் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசித்த காவேரி, ஆமாம்மாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயங்களை பற்றியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகினி பேசிட்டு போனதையும் சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குமாம்மா, கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கும் அதுக்கும் பசுபதிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிறோம்? ஆமாம்மாம்மா, கண்டிப்பாக வெண்ணிலாவா இந்த முடிவை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லைம்மாம்மா. அவள் ரொம்பவே தைரியமான பொண்ணு கூட. அவள் எதுக்காக இந்த முடிவை எடுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த பசுபதி தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கா போல இருக்குது. அதை கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இவரை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்லிட்டேலம்மா, நீ ஒன்றும் கவலையே படாத. இந்த பிரச்சனையிலேருந்து விஜயை கண்டிப்பாக நான் நல்லபடியாக வெளியில் கொண்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்காக நிவினும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. அதுக்கப்புறமா நிவின்கிட்ட போன குமரன் எல்லா விஷயங்களும் பற்றி சொல்கிறாங்க. நிவின்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறதும் பயங்கரமாக கோவம் வருது நிவினுக்கு. கண்டிப்பாக நான் இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன், விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக விஜய் இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கைகோத்து முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறமா பசுபதியை மீட் பண்ணி எப்படி அவங்க வாயிலேருந்து உண்மையை வர வச்சு விஜய் வெளியில் கொண்டு வராங்க இவங்க ரெண்டு பேரும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.